இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்க லேப்டாப் டிஸ்பிளேவை நீங்களும் ஈஸியா மாத்திடலாம். லேப்டாப் டிஸ்பிளே நீங்க மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட லேப்டாப்கான டிஸ்பிளே என்ன டைப் பண்றது தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு லேப்டாப் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. உங்களுடைய லேப்டாப்புக்கான டிஸ்பிளே நீங்க மாத்த போறீங்க இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா டூ அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான கண்டென்ட் மட்டும்தான். லேப்டாப் டிஸ்பிளே நீங்க வாங்குறதுக்கான ஷாப்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனமான எல்சிடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 40 பின் இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கனெக்டர் வந்து 40 பின். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எல்இடி. இது லேட்டஸ்டா வரக்கூடியது 30 பின் தான் வரும் இதுல. ஸோ இதுதான் மெயின். நீங்க டிஸ்பிளே வாங்க போறீங்க அப்படின்னா 30 பின் கனெக்டரா 40 பின் கனெக்டரான்னு பார்க்கணும். அது பேப்பர் எல்இடியா இல்ல நார்மல் பழைய எல்சிடியா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய எல்இடி பேனல் பேப்பர் எல்இடி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 30 பின் கனெக்டர். இதுல இருக்கக்கூடிய மாடல் நம்பர்லாம் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த ஷாப்க்கு போகும்போது கையில வந்து டிஸ்பிளே கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அது ஸ்க்ரூ டைப்பா என்ன அப்படின்றத கேட்பாங்க. அப்பதான் கரெக்டா வந்து ஃபிட்டின் ஆகும். ஸோ அதை நீங்க காமிச்சு வாங்குறது பெட்டர். ஸோ லேப்டாப்க்கான டிஸ்பிளே டைப் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி நீங்க ரிமூவ் பண்ணி மாட்டலாம் அப்படின்றது ஏற்கனவே யூடியூப்ல இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, நம்ம லேப்டாப் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கும். அங்கங்க ஃபெவிக்விக் வந்து போட்டிருப்பேன். பவர் பட்டன் ஏரியா எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட் பேனலை ஜஸ்ட் நீங்கள் ஜென்டலாக அதை ரிமூவ் பண்ணாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒவ்வொரு லேப்டாப்பில் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பத்திரமா கலட்டணும். உடஞ்சிச்சு அப்படின்னா தனியாக அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பேனல் ரிமூவ் பண்ண பிறகு உள்ள இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் வந்து நம்ம 4 மூலையில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் பண்ணி ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் இது மட்டும் இருந்தாலும் நமக்கு போதும். ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் டிஸ்பிளேவை அப்படி பக்கமாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அதை ஃப்ரண்ட்டில் அப்படி சாய்ச்சிட்டு பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டர் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஜென்டலாக பின்னாடி புல் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துடும். அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளே எடுத்து ஓரம் வச்சாச்சு. இப்போ நம்ம புது டிஸ்பிளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புது டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் லேயர் கூட நான் எடுக்க போகிறதில்ல, அப்படியே தான் மாட்ட போகிறேன். இந்த கார்னரில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக 2 கீழே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானே மொபைல் வந்து கீழே அப்பப்போ வச்சுட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பின் வந்துட்டு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே இருக்க அந்த டேப்பை அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, ரெடி. இப்போ இந்த புது டிஸ்பிளேவை நம்ம அப்படியே எடுத்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். ஸோ 4 மூலையிலையும் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அகைன் இந்த பேனலை அதே மாதிரி உள்ள வந்து லாக் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் ஜென்டலாக அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதில் அந்த சவுண்ட் வந்து லாக் ஆகிறது கேட்கும். டிஸ்பிளே மாட்டியாச்சு. பட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்டக்காக இருக்கும், கூலண்ட் ஃபேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணாத காரணத்தினால அந்த மாதிரி ஸ்டக்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பேனல் வந்து பின்னாடி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேக் பேனல் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணி பேனல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதுவுமே வீக்காக தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் நமக்கு 4GB RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் ஃபியூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே வந்து சின்னதாக ஒரு ஜென்டலாக ஒரு புஷ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும். ஓகே, இப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து ஷோ ஆகும், பேட்டரிக்கான எரர். டிஸ்பிளே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஷாப்க்கான டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதோட பிரைஸ் 2100 ரூபாய் ஆச்சு.